நுரையீரல் மற்றும் தொண்டையில் ஏற்பட்ட நோய் தொற்று குணமடைந்ததை அடுத்து திமுக தலைவர் கருணாநிதி இன்று வீடு திரும்பவுள்ளார். அது குறித்த விரிவான தகவல்களை காவேரி மருத்துவமனையில் இருக்கும் நமது செய்தியாளர் ரமேஷிடம் கேட்கலாம். ரமேஷ், திமுக தலைவர் கருணாநிதி எத்தனை மணி அளவில் வீடு திரும்ப இருக்காரு? இது தொடர்பா திமுக தரப்புல இருந்தோ இல்ல மருத்துவமனை தரப்புல இருந்தோ ஏதாவது தகவல் சொல்லியிருக்காங்களா? அதாவது இன்று மதியம் 12 மணிக்கு மேல் திமுக தலைவர் கருணாநிதி இங்கிருந்து அருகில் இருக்கக்கூடிய அந்த கோபாலபுரம் இல்லத்திற்கு செல்ல இருக்கிறார். அவருக்கு அந்த நுரையீரல் மற்றும் தொண்டையில் ஏற்பட்ட நோய் தொற்று என்பது தற்பொழுது குணமடைந்திருக்கிறது. அதற்காக சில அந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் என்று சொல்லக்கூடிய நோய் எதிர்ப்பு மருந்துகளை மருத்துவமனையிலிருந்தே அறிந்து வருகிறார். அந்த அடிப்படையில் அந்த சிகிச்சை முடிந்த பிறகு தற்போது அவர் இன்று காலை செல்ல இருக்கிறார். எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின், திமுக எம்பி கனிமொழி உள்ளிட்ட நிர்வாகிகளும் வர இருக்கிறார்கள். ஏற்கனவே அவருக்கு ஒரு மருத்துவ குழு சிகிச்சை அளிச்சிட்டு வராங்க. அந்த குழுவுடன் ஆலோசித்த பிறகு என்னென்ன மருந்துகளை அவர் வீட்டிலிருந்து எடுக்க வேண்டும் என்பதெல்லாம் கொடுத்து அவர்களை டிஸ்சார்ஜ் செய்ய அனுப்புகிறார்கள். இது மட்டும் ஏற்கனவே 21ஆம் தேதி அவர் நலமுடன் டிவி பார்ப்பது போன்ற புகைப்படத்தை காவேரி ஹாஸ்பிட்டல் வெளியிட்டிருந்தாங்க. அந்த அடிப்படையில் திமுக தொண்டர்கள் உற்சாகம் அடையக்கூடிய வகையில் இன்றைக்கு திமுக தலைவர் கருணாநிதி டிஸ்சார்ஜ் ஆக இருக்கிறார். ரஞ்சினி, ரமேஷ், கடந்த வாரம் வியாழக்கிழமை மருத்துவமனை அனுமதிக்கப்பட்ட திமுக தலைவர் கருணாநிதி, அவருக்கு என்ன மாதிரியான சிகிச்சைகள் எல்லாம் அளிக்கப்பட்டது? அதாவது கடந்த 15ஆம் தேதி அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். 9 நாட்கள் அவருக்கு சிகிச்சை வழங்கப்பட்டது. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட மறுநாளே ட்ரெக்கியோஸ்டமி என்று சொல்லக்கூடிய மூச்சுக்குழல் பகுதியில் சுவாசத்தை எளிதாக்குவதற்கான ஒரு சிகிச்சை செய்யப்பட்டது. ஏனென்றால் அவருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டது. ஏனென்றால் இயல்பாக சுவாசிக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டதால் அவருக்கு அது போன்ற ஒரு சிகிச்சை அளிக்கப்பட்டது. அது வெற்றிகரமாக அவருக்கு உதவியது. அந்த அடிப்படையில் அன்றைய மாலையிலிருந்தே இயல்பாக சுவாசிக்கக்கூடிய நிலைமைக்கு தள்ளி வந்தார். அந்த அடிப்படையில் அவருக்கு தொடர் கண்காணிப்பில் இருக்கும் பட்சத்தில் அவருக்கு அந்த நோய் தொற்று என்பது முழுமையாக குணமடைந்திருக்கிறது. ட்ரெக்கியோஸ்டமி அந்த வாழ்வுகள்லாம் கூட அகற்றப்பட்டிருப்பதாக மருத்துவமனை வட்டாரங்கள் சார்பில் தெரிவிக்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் நேற்று நம்ம முன்தினம் வெளியிட்டப்பட்ட புகைப்படத்தில் கூட அவர் நல்ல நிலையில் நாற்காலியில் அமர்ந்து டிவி பார்ப்பது போன்று இருந்தது. அந்த அடிப்படையில் அவருக்கு வழங்கப்பட்ட சிகிச்சை என்பது அவருக்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தியது. அடிப்படையில் அவர் வீட்டிற்கு சென்று ஒரு சில நாட்கள் பார்வையாளர் விசிட்டர்ஸ் யாரும் இல்லாமல் சில மருந்துகளை, ஆன்டிபயோட்டிக்ஸ் என்று சொல்லக்கூடிய மருந்துகளை 3 வேளையும் எடுக்க வேண்டி இருப்பதாகவும் மருத்துவமனை வட்டாரங்கள் நமக்கு தெரிவிக்கின்றன. மணிமாறன். ரமேஷ், தற்போது மருத்துவமனை முன்பு திமுக தொண்டர்கள் குழுமி இருக்கிறார்களா? தலைவர் இன்று வீடு திரும்பும் நிலையில் தொண்டர்களோட மனநிலை எப்படி இருக்கு? அதாவது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கடந்த சில நாட்களாக திமுக தொண்டர்கள் காவேரி மருத்துவமனைக்கு வந்திருந்தார்கள். குறிப்பாக பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்திருந்தார்கள். ஆனால் திமுக தலைமை கழகத்திலிருந்து ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டது. தொண்டர்கள் யாரும் வர வேண்டாம், தற்பொழுது அவர் தனி அறையில் இருப்பதால் உள்ளே பார்வையாளர்கள் என்பது அனுமதி இல்லை, ஏனென்றால் வர வேண்டாம் என்ற அறிவுறுத்தின் அடிப்படையில் அதிக அளவிலான தொண்டர்கள் வருவது என்பது குறைந்திருக்கிறது. இன்றைக்கு டிஸ்சார்ஜ் ஆவார் என்று ஏற்கனவே நேற்று முன்தினம் திமுக எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ஸ்டாலினும் அதேபோல திமுக எம்பி கனிமொழியும் தெரிவித்தார்கள். அந்த அடிப்படையில் இன்றைக்கு சென்னை மாவட்டங்களில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் ஒரு சிலர் இங்கிருந்து திமுக தலைவர் கோபாலபுரம் இல்லத்திற்கு அழைத்து செல்லும் பொழுது தங்களுடைய உற்சாகத்தை வெளிப்படுத்தும் வண்ணம் இங்கு குழுமுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ரஞ்சினி, ரமேஷ், திமுக தலைவர் கருணாநிதி கடந்த வாரம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இன்று அவர் வீடு திரும்ப இருக்கிறார். இது குறித்து நீங்கள் விரிவான தகவல்களை அளித்தீர்கள். நன்றி ரமேஷ்.